வணக்கம் அன்பர்களே. இன்றைய ஹெல்த் டிப்ஸில் நம்ம காண உள்ளது முருங்கைக்கீரையின் மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னதாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறவாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் தாங்க. அதே போல் இயற்கை சார்ந்த பொருட்களை நம்ம ஆர்கானிக்கான முறையில் நம்ம கிராமத்தில் நேச்சுரலாக பறித்து நெவலில் உலர்த்தி உங்களுக்கு நம்ம அனுப்பி வச்சுட்டு வரேங்க கொரியர் மூலியமாக நம்மளுடைய பிபி ஆர்கானிக் சார்பில். இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தரும், உடலுக்கு இரும்பு சத்து தரக்கூடியதாகவும் விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது பெரும் பங்கு வகிக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இது நம்ம வீட்டு வைத்திய முறைகளில் நம்ம தாத்தா பாட்டிகள் உணவாகவும் மருந்தாகவும் இதை பயன்படுத்தினாங்க உணவுகளில் அடிக்கடிக்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த முருங்கைக்கீரையை நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா மறந்துட்டு வந்துட்டுருக்குறோங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ மார்க்கெட்டில் போய் நீங்கள் வாங்குறது எல்லாமே இதுமாரி நாட்டு முருங்கைக்கீரை கிடையாதுங்க. அதாவது நம்ம பாட்டுக்கு ஒரு பொலிவோரம் நம்ம ஒரு காட்டு ஓரமாக அதை வச்சு விட்டுருவாங்க, கிளையை அல்லது ஒரு செடி போட்டு விடுவாங்க. அது பாட்டுக்கு அடிக்கிற மழையில் வெயிலில் வளருது பார்த்திங்களா, அதுதான் ஆர்கானிக், அதுதான் நேச்சுரல். ஆனால் இன்றைக்கி அப்படியே நடக்குது. யூரியா உரம் போட்டு பூச்சிக்கொல்லி மருந்து அந்த தலையை பூவை திங்காமல் இருக்க ரசாயனத்தை செலுத்தி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. ஹைப்ரிட் தலை, ஓகேங்களா. ஆர்கானிக் ரொம்ப சிறு தலையாக இருக்கும், ஹைப்ரிட் தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டு மாறும். அந்தளவுக்கு இது வாசனையாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் நெய்யில் இந்த முருங்கைக்கீரையை போட்டு தான் நெய் உருக்குவாங்க. அந்தளவுக்கு ஒரு மருத்துவ குணமாகவும் வாசனையாகவும் இருக்கக்கூடியது தான் இந்த நாட்டு முருங்கைக்கீரை. உங்களுக்கு முருங்கைக்கீரை வேணும்னாலும் நீங்கள் உலர்த்தி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க. பூ வேணும்னாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேமாரி முருங்கை எண்ணெய், முருங்கை விதை, முருங்கை பிசின் எதுவாக இருந்தாலும் நம்ம கிராமத்துலேருந்து பறித்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம கொரியர் பண்ணி வர்றோங்க. பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது அனைத்துமே நெவலில் உலர்த்தினது, ஓகேங்களா. இது நீங்கள் நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாட்டு மருந்து கடையில் இதுமாரி உங்களுக்கு பொடியாக கிடைக்கும். நீங்கள் பொடியாக வேணும்னாலும் நம்மகிட்ட அரைச்சி நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது இதுமாரி லீப்ஸாக உங்களுக்கு நெவலில் உலர்த்தின லீப்ஸாக வேணும்னாலும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எதற்காக லீப்ஸாக அனுப்புகிறோம் அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரல் அப்படிங்கிறது புரிஞ்சிக்கிறதுக்காகவும், இன்னொன்று தேவைக்கு ஏற்ப அரைச்சிக்கலாம். இந்த மாதத்துக்கு மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் அரைச்சி நீங்கள் சூப் மாரி, முருங்கை சூப் மாரி வச்சு குடிச்சிட்டு வரலாம். அல்லது பருப்பு சாம்பாரில் நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். இல்லையா, நீங்கள் தேன் விட்டு ஒரு உருண்டை மாரி பிடிச்சி வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது இந்த மெத்தட் தான் ஆர்கானிக், ஓகேங்களா. இன்றைக்கி நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு இதுமாரி பொடியாக தருவாங்க. அது எப்பயே அரைச்சது அது பார்த்திங்கன்னா சக்கையாயிரும். ரொம்ப நாள் பாக்கெட்டில் அரைச்சி அப்படியே இருந்துச்சுன்னா அதோட விட்டமின்ஸ் லாஸ் ஆயிரும். அதனால் அரைக்காமல் வாங்கிக்கோங்க.